கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாள் கூட இந்த வார்த்தை வாசித்திருக்க நாங்கள் உம்முடைய நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியுடைய பாத்திரமாய் காணப்பட பரிசுத்த ஆவியின் எங்களோடு இடைப்படும் பேசும். அதற்கான வாசலை திறந்துவிடும். சுதந்திரித்து கொண்டவளாய் காணப்பட உதவி செய்யும். மீட்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டு சமூகத்தில் உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம 13ஆம் வசனத்தில் இருக்கிற வார்த்தையிலே நம்ம தியானித்து வருகிறோம். அப்படி தியானித்து வருகிற பொழுது கர்த்தராய் தேவன் நம்மோட கடந்த வாரத்தில் இடைப்பட்ட காரியம், பயந்தவர்களுக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும். நமக்கு நன்மை உண்டாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை என்ன சொன்னால் கை கொள்ள வேண்டும். அப்போ கடந்த நாட்டில் பயந்து நடந்தால் நன்மை உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். ஆமென். இந்த நாட்டில் 2வது பகுதி சொல்லுகிறது 12ஆம் வசனத்தில், அவர் வழிகளில் எல்லாம் நடந்து. அப்போது இன்னைக்கு நாம் நடக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி கேட்டால் அவர் வழிகளில் நடக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு சொல்கிறோம். 1ஆம் சங்கீதத்தை எடுத்த மாத்திரத்தில் 1ஆம் சங்கீதம் நமக்கு துவக்கம் என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்காதீங்க. அந்த வார்த்தை எடுத்ததுமே ஒரு பாசிட்டிவை சொல்லாமல் ஒரு நெகட்டிவ் அப்ரோச் பண்ணி அதை நமக்கு வெளிப்படுத்துது. என்ன செய்யணுமா? நடந்துடக்கூடாதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வாழுகிற வாழ்க்கையின் காலகட்டத்தில் எதை எடுத்தாலும் நமக்கு தீமையை கொண்டு வருகிற காரியங்களாக நம்ம சுற்றும் அநேகம் இருக்கிறது. அல்லேலூயா. நன்மையான காரியங்கள் அதிகபட்சம் நம்மகிட்ட இல்லவே இல்லை. எங்கே பார்த்தாலும் துன்மார்க்கமான காரியங்கள் தான் இருக்குது. இந்த துன்மார்க்க காரியங்கள் நம்ம பார்த்த மாத்திரத்தில் இது நம்மளை கவர்ச்சிகரமாக இழுத்து விடும். அல்லேலூயா. இந்த பொய்யான மாயை என்ன சொன்னால் நம்மளை தள்ளிவிடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கும். ஆனால் எல்லாருமே விரும்புகிறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாயையில் தான் விழுந்து போகிறாங்க. மாயையை பார்த்து அதைத்தான் பின்பற்றுறாங்க. கவர்ச்சியை பார்த்து அதைத்தான் பின்பற்றுறாங்க. அதில் தான் வழி நடக்க ஆசைப்படுறாங்க. இதனால தான் சங்கீதத்தை துவக்கின மாத்திரத்தில் நீ எந்த விதத்திலும் துன்மார்க்கமான ஆலோசனை நீ நினைச்சிடாத, நடந்துடாத. என் வழி வாய்க்குன்னு சொன்னீங்கன்னா நான் துன்மார்க்கனுடைய அல்லது துன்மார்க்கமான ஆலோசனையில் நான் நடந்துடவே கூடாது. அப்போது உபாகமம் 10:12 2வது கண்டிஷன், அவருடைய வழிகளில் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம 145:17 வாசித்தோம். அதில் ஆண்டுடைய வார்த்தை இப்படி சொல்லுது பாருங்கள். அந்த முதல் பகுதி நம்ம வாசிக்கிற பொழுது, கர்த்தருடைய வழிகளில் என்ன இருக்கிறதா? நீதி இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வழியிலெல்லாம் நீதி உள்ளவர். அப்போ அவருடைய வழிகளில் நடந்து என்று சொன்னால், இப்போ அவருடைய வழிகளில் இருக்கிற நீதியில் நம்ம நடக்கணுமா? ஆமென். ஸ்தோத்திரம். நீதியின் பாதையில் நடக்கணும். நீதிமொழிகள் அந்த 12:28 வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அதில் அல்லேலூயா. மரணம் அப்படின்ற வார்த்தை எல்லாருக்கும் வர சரீர மரணத்தை நீங்கள் நினச்சிட்டு இது என்ன எல்லாருக்கும் வர மரணம் உண்டு தான் அப்படின்னு நினைக்காதீங்க. நீதியின் பாதையில் நித்திய வாழ்வு உண்டு. அதுக்கடுத்து மரணம் இல்லை, ஆக்கினை தீர்ப்பாகிய நரகம் இல்லை. அப்போ கண்டிப்பாக கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் நீதியின் பாதையில் நடக்கிறான் அர்த்தம். இந்த நீதியின் பாதையில் நடக்கிற பொழுது கவனிக்கிறீங்களா? நீதியின் பாதையில் நடக்கும்போது என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அதில் ஆக்கினை, நரக ஆக்கினை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிறது, எனக்கு நன்மை உண்டாகணுன்னா நான் நீதியின் வழிகளில், அவருடைய வழிகள்
நடக்குதுன்னா அவருடைய வழிகள் சொல்லி பொதுவாக சொல்லப்படுது. அவருடைய வழிகளில் அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதில் இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு, நீதியின் வழிகளில் மரணம் இல்லை. கர்த்தர் சொல்லும், நீதியின் வழிகளில் நடந்தால் எனக்கு ஜீவன் அல்லது நித்திய ஜீவன் அல்லது பரலோகம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு சங்கீதம், மேய்ப்பனின் சங்கீதம். அதில் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அது என்ன சங்கீதம்? மேய்ப்பனின் சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் என்ன போட்டிருக்குது? அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தருக்கு சொல்லுவோம், யாரெல்லாம் கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறான்னு சொல்லி அவரை ஒரு வழிகாட்டியாய் வைத்திருத்து நாம் அவருக்கு பின்னாடி செல்லுகிறோமோ, அல்லது அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோமோ, அல்லது அவருடைய மந்தைக்கு உட்பட்டு நடக்கிறோமோ, அப்பொழுது இவர் என்னை என்ன செய்வாராம்? அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீதியின் பாதை நடத்தும் போது அடுத்து 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 வருகிற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, வாசிங்க. மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஸ்தோத்திரம். அப்போ என் வாழ்க்கையில் ஏதாவது மரண பயம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, அல்லது நஷ்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, அல்லது கஷ்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி அந்த வாழ்க்கையில் நடக்கிற பாதையில் இந்த பொல்லாங்கு நேரிட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். காரணம், நீதியின் பாதையில் நடத்துகிற கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதியின் பாதையில் நடக்கிற பொழுது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வார்த்தையில் பாருங்கள், மரண இருளில் நடந்தாலும் சரி கர்த்தர் கூட இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு பொல்லாப்பு வந்தாலும் சரி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதான் 91ஆம் சங்கீதத்தில் அருமையாக வார்த்தை சொன்னார். பக்கத்தில் 1000, வலது பக்கத்தில் 10000. அப்போ இடது பக்கத்தில் 1000, வலது பக்கத்தில் 10000, 11000 பேர் செத்து 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 விழுந்துட்டு தான் கூட அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அதுக்கடுத்து வெரி குட், உன் கண்களினால் மாத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து ஸ்தோத்திரம். சாகரம் அனைவரும் 1000 10000 செத்தாலும் அவன் நீதிமான் கிடையாது. கண்டுபிடிச்சீங்களா? நீதியின் பாதையில் நடந்தவங்க அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்கள அதை அணுகாது. எத்தனை சந்தோஷமா இருக்கு? நீதியின் பாதையில் நடக்கிற பொழுது மரணம் இல்லை, ஜீவன் உண்டு. ஐயோ, அங்கே ஜாக்குறாங்க, இங்கே ஜாக்குறாங்க, இப்படி ஆகுது அப்படி ஆகுது. நீதிமான் அதை பார்க்கத்தான் செய்வான், அது அவனை அணுகாது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை போடுங்க, நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அந்த மேய்ப்பனாக சங்கீதக்காரன் பார்க்கறதுனால அந்த மேய்ப்பனாகவே முழுவதும் பாடுகிறார். உமது கோல் உமது தடி என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு உண்டாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஸ்தோத்திரம். கடைசி வார்த்தை சொல்லுது, என் ஜீவன நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். என் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபை என்னை தொடரும். ஆண்டவர் உபாகமத்தில் 10:13 சொன்னார், உனக்கு நன்மை உண்டாகும், உனக்கு நன்மை உண்டாகும். நீ நீதியின் பாதையில் நடக்கிற பொழுது நன்மையும் கிருபையும் உன்னைய தொடர்ந்துக்கிட்டே வரும். ஸ்தோத்திரம். எங்கே போனாலும் விட மாட்டீங்க, எங்கே போனாலும் இந்த பிரச்சனை நம்ம பின்தொடருது அப்படி சொல்லி சிலர் சொல்லுவாங்க. ஆனால் நீதி பாதை நடக்கிறவருக்கு எங்கே போனாலும் நமக்கு பின்னாடி நன்மை வந்துக்கிட்டே இருக்கு, எங்கே போனாலும் கிருபை வந்துக்கிட்டே இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, ஓடி ஒளியலான்னு பார்த்தாலும் பிரச்சனை நம்மளை விட மாட்டேங்குது. இங்கே கடந்து போய் அங்கே போனோம்னா அங்கே ஒரு
காரியத்தில் மாட்டிக்கணும்னு சொல்லி அநேகர் ஒரு விதமான வேறொரு பழமொழி, அந்த பழமொழியை சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், உங்களை பிரச்சனை தொடராது, உங்களை தொந்தரவு தொடராது, உங்களை போராட்டங்கள் தொடராது. வேதம் சொல்லுகிறது, நீதியின் பாதையில் நடக்கிறதுக்கு உங்களை நன்மை தொடரும், கிருபை தொடரும். அதுக்கடுத்து முக்கியமான ஒரு பெரிய பெரிய நன்மைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஜீவன் உண்டுன்னு சொல்லி வார்த்தை பாருங்க. இதில் கர்த்தருடைய வீட்டிலே நிரந்தரமாய் நித்திய நாளாய். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆங்கிலத்தில் இந்த எவர் லாஸ்டிங் சொல்லுவாங்க. நித்தியம், இந்த மாட்சிமை வாழ்வை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இதுதான் இருக்கிற நன்மையிலே பெரிய நன்மை. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் நீதியின் பாதையில் நடக்கிறதுக்கு மரணம் இல்லை, ஜீவன் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீதியின் பாதையில் என்ன செய்யணும்னு சொல்லிக்கிறீங்கன்னா, நாம் நடக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு விரும்புகிற காரியம், என் வழிகளில் நடக்கணும். நீ என் வழியில் நடந்தால் உனக்கு நன்மை உண்டாகும். அப்போ நடக்கிற காரியத்தில் துன்மார்க்கத்தில் நடந்துடக்கூடாது, துன்மார்க்குடைய ஆலோசனை விழுந்துடக்கூடாது, நடந்துடக்கூடாது. நாம் எதில் நடக்கணும்னா நீதியின் பாதை நடக்கணும். வேதத்தில் சாமுவேல் என்ற பக்தன் இருந்தார். அந்த சாமுவேல் பக்தன் ஜனங்களை நியாயம் தீர்த்து கொண்டிருந்தார். இப்போ அவர் வயசாகிட்டு இப்போ ஜனங்களெல்லாம் வந்து அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஐயா உங்களுக்கு வயசாகிட்டு, அதனால் எங்களுக்கு ராஜா வேணும். இப்படி சொல்கிறதோட சேர்த்து இன்னொரு வார்த்தை சேர்த்து சொன்னாங்க. இதை 1 சாமுவேல் 8:3 வாசிக்கணும். என்ன சேர்த்து சொன்னாங்க? உங்களை போல உங்கள் பிள்ளைகள் கிடையாது. உங்களை போல. ஏன் அப்படி சொன்னாங்க? அவங்க பிள்ளைங்க என்ன செய்றாங்க? ஸ்தோத்திரம். உங்களை போல உங்கள் பிள்ளைகள் கிடையாது. அப்போ அவங்க அநீதியில் நடக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகள் நீதியில் நடக்கலை. உங்களை போல உங்கள் பிள்ளைகள் கிடையாது. அதனால எங்களுக்கு ஒரு ராஜா, உலகத்தாரை போல, தேசத்தாரை போல, எல்லாரை போல எங்களுக்கு ஒரு ராஜா எங்களை ஆளுகை செய்யும். அந்த ராஜாங்களை நடத்தட்டும், ராஜ யுத்தங்களை நடத்தட்டும், முன்னால் போகட்டும். எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். சாமுவேலுக்கு மனசில் வேதனை தாங்க முடியல. ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான். ஆண்டு சொன்னார், சாமுவேலே, அவங்க உன்னையும் தள்ளலை, என்னையும் தான் தள்ளிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீ எல்லாருக்கும் போல அவங்களுக்கு என்ன செஞ்சிரு, ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்துரு. ஆனாலும் அவனுக்கு சங்கடம். தான் பிள்ளைகளே ராஜாவா நியாயாதிபதியை வச்சா அது சரியில்லை, தேவனை தள்ளிட்டாங்களே, அதுக்கு மன வருத்தம். ஆனால் கருத்து சொல்லிட்டார், நீ அவங்க விருப்பத்தின்படி ஒரு ராஜாவை என்ன செய்து ஏற்படுத்தி கொடுத்து. இப்போ ராஜாவை ஏற்படுத்திட்டாரு. 12ஆம் அதிகாரத்தில் இவர் தன்னைத்தானே ஒரு சாட்சி பகருகிறார். 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பிற்பகுதியிலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் அவர் தன்னைத்தானே ஒரு சாட்சி பகரார். பாருங்க, நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன், இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். இப்போ அவர் வழி நடந்ததை குறித்து ஜனங்கள்கிட்ட, நியாயம் விசாரிக்கப்பட்ட ஜனங்கள்கிட்ட சாட்சி கேட்கிறார். என்ன குறித்து சொல்லுங்க வைப்போம். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கல் செய்தேன். சரி, அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு ஜனங்கள் இஸ்ரவேலை சொல்றாங்க, நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, இடுக்கல் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்று வாங்கவும் இல்லை. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சாமுவேலுடைய வழிகள், இந்த அவங்க சொன்னாங்க, உம்முடைய வழிகளில் உம்முடைய பிள்ளைகள் நடக்கவில்லை. அப்போ இந்த சாமுவேலுடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகள்? நீதியான வழிகள். சாமுவேலுடைய வழி கர்த்தருடைய வழியில் நடந்தான். அப்போ கர்த்தருடைய வழியில் நடந்தவன் சாமுவேல். பார்த்தீங்கன்னா தேவன்ட்டையும் நல்ல பேர், ஜனங்கள்ட்டையும் நல்ல பேர், நல்ல ஒரு சாட்சி. அப்போ அந்த ஜனங்கள் சொன்னாங்க, உங்கள் வழியில் உங்கள் பிள்ளைகள் நடக்கலை. அப்போ அந்த சாமுவேல் வழி எப்படிப்பட்ட வழி சொல்லி கேட்டிங்கன்னா, நீதியின் வழி. இந்த நீதியின் வழி நடந்தால் இந்த சாமுவேலுடைய பேர் பின்னாடி தலைமுறை வரைக்கும் பேர் பெற்றதாக.
ஆமென். ஸ்தோத்திரம். யார் ஒருத்தவங்க கர்த்தருடைய வழியில் நடக்க பிரயாசப்படுறாங்களோ நிச்சயமாக சந்ததி சந்ததியாய் கர்த்தர் அவருடைய பேரை போற்றுதலுக்குரியதாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். புகழ்ச்சியில் கொண்டு நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டு சமூகத்தில் ஆண்டவர் ரெண்டு மனுஷன்கிட்ட மத்தியில், ரெண்டு மனுஷனுக்கு மத்தியில் ஒரு மனுஷனை உதாரணம் வச்சு ஆண்டவர் என் வழியில் நடந்த அவனை போல நடக்கும்னு சொன்னார். நல்ல ஆராய்ச்சி பார்த்தா ஆண்டவர் சாலமோன்ட்டு சொன்னார். சாலமோனுக்கு அடுத்து ராஜாவான யெரொபெயாம் என்கிறதான அந்த ராஜாட்டி சொன்னார். இந்த ரெண்டு ராஜாட்டி சொன்னது யாரை பற்றினா தாவீதை பற்றி தான். நீங்கள் வசனங்களை நல்லா கவனித்து வாசிக்கிற பொழுது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14 வசனத்து முதல்ல வாசிக்கிறோம். அடுத்து 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல என் வழிகளில் நடப்பாயாகி. இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிங்க. என் வழிகளில் நடப்பாயாகி யார்கிட்ட சொன்னாரு? சாலமோன்ட்ட சொன்னார். உங்கள் அப்பா மாதிரி நீ என்ன செய்ய, என் வழியில் நடக்கணும். முன்னாடி உங்கள் அப்பா மாதிரி நீங்கள் கிடையாதுன்னு சொல்லி சாமி பிள்ளைகிட்ட சொன்னாங்க. இன்னைக்கு தேவன் சொல்கிறாரு, உங்கள் அப்பா நடந்தது மாதிரி நீ என் வழியில் நடப்பாயாயில். இப்போ உனக்கு எப்படி நன்மை உண்டாகும்? நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நன்மை நித்திய வாழ்விற்குதான ஒரு நன்மை. இந்த நன்மை அவனுக்கு கிடைச்சா அநேக வேதப்படி சொல்கிறாங்க, விசுவாசிகளின் பட்டியலில் சாலமோன் பேர் இல்லாதனால எப்படியோ தெரியல கிடைச்சில்லாதுன்னு தான் சொல்கிறாங்க. நித்திய வாழ்வு நீடித்த நாள் அவனுக்கு இல்லாமல் போச்சு. ஏன்னா எச்சரித்த பிற்பாடு அவன் மனதிரம மாதிரி தெரியல. அல்லேலூயா. நேரடியாக 2 தரம் தரிசனத்தில் தோன்றி எச்சரிப்பு 2 எச்சரிப்பு கொடுக்குறார். 2 எச்சரிப்புக்கு அடுத்து அவர் கோபமானான்னு தான் போட்டிருக்காங்க. அவர் கோபப்பட்டான்னு தான் போட்டிருக்கு. இவன் மனம் திரும்பினா நீங்கள் ஆகாப்பு குறித்து கூட வாசிக்கும் போது ஆகாப்பு இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான ஒரு மனுஷன். அவன் கூட எலியா வந்து ஒரு நாளில் நாய்கள் தின்னும், நாயும் ரத்தத்தை குடிக்கும், இப்படிலாம் சாபம் போடுறார். சாபம் போட்ட மாத்திரத்தில் இது என்ன செய்ய, சாபத்தை கேட்டு போய் சாம்பலில் உட்காந்து உபவாசம் போட்டு ஜெபிக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? மனு திரும்பிட்டான்னு அர்த்தம், தாழ்த்திட்டான்னு அர்த்தம். அந்த காலகட்டத்தில் தாழ்த்தினான், அதுக்கடுத்து திரும்ப திமிராயிட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படி கொஞ்ச நேரம் மனு திரும்பிட்டான். ஆனால் 2 முறை தரிசனமாகி கூட இந்த சாலமோன் என்ன செய்யல, மனு திரும்பலை. கர்த்தர் கோபமானார், அவன் மேலே கோபமானார்னு சொல்லி தான் போட்டிருக்கு. அதுக்கடுத்து டக்குனு யெரொபெயாம் செலக்ட் பண்ணிட்டாரு. யெரொபெயாம் ஆட்சி கொண்டு வந்துட்டார். அப்போது இவனுக்கு மனு திரும்ப சான்ஸே இல்லை. மனு திரும்பினாப்படியும் இவனை எழுதப்படவும் இல்லை. இந்த ஆகாப்பு குறித்து வாசிக்கிற பொழுது ஆண்டவர் எலியாட்ட சொல்கிறாரு, பாத்தியா நீ சொன்ன மாத்திரத்தில் தாழ்த்திட்டான் பாத்தியா, அதனால இவன் நாட்களில் நான் இந்த தீங்கை கொண்டு வராமல் இவனுடைய பிள்ளைகளுடைய நாட்களில் நான் அந்த தீங்கை கொண்டு வருவேன். ஆண்டவர்கிட்ட யாராவது ஒருத்தவங்க வந்த மாத்திரத்தில் மன திரும்புதலை உங்கள்கிட்ட பார்த்துட்டாருன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். புதிய ஏற்பாடுலையும் சரி பழைய ஏற்பாடுலையும் சரி மனம் திரும்பிட்டால் தேவனாய் கர்த்தருக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்கள் காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன மகன், வீட்டை விட்டு ஓடி போன மகன், இந்த 3 கிடைச்ச மாத்திரத்தில் வசனம் சொல்ல மிகுந்த சந்தோஷம், பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அப்படியே பாவி ஒரு மனதின் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுலையும் 2 ஒன்று போல. அப்போது
இந்த சாலமுடைய வாழ்வு அது இல்லாமல் போயிட்டு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் தகப்பன் என் வழியில் நடந்தது போல நீயும் என் வழியில் நடப்பாயாயில். ஆனால் என்ன செய்யலை, நடக்கலை. சரி, இப்போ 11:38 வாஸ்தமா? 1 ராஜாக்கள் 11:38. யெரொபெயாம் சொல்றார், நான் உனக்கு செய்கிறது உண்டானால், அதாவது என் வழிகளில் நடப்பாயாயில். சாலமோன் சொன்னது போல இவன் சொல்றாரு, உண்டானால் பெரிய நன்மையை கர்த்தர் இந்த யெரொபெயாம் கட்டளையிடுகிறார். என் வழியில் நடந்தா உனக்கு நன்மை உண்டான்னு சொன்ன ஆண்டவர் இப்போ யெரொபெயாம்கிட்ட, நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கு நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலுக்கு தருவேன், பெரிய நன்மையை, நிலையான நிரந்தரமான நன்மையை தருவேன்றார். ஆனால் 4 தலைமுறை கூட அவனுக்கு லபிக்கலை. இவனே முதல் கோணல் முற்றும் கோணமாயிட்டான். என்ன செஞ்சான் இவன்? என்ன செஞ்சிட்டான்? மனுஷிக தந்திரம், உலக தந்திரம், பிசாசுடி தந்திரம் இவனுக்கு வந்து, ஆகா இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்கு போனாங்கன்னா எல்லாரும் அவங்க பட்சம் சார்ந்துருவாங்க, அதனால் இவங்களை விடாமல் இருக்குன்னா விக்கிரகத்தை செஞ்சு இந்த இஸ்ரேல் தேசத்தை 2 இடத்துல வச்சிட்டோம்னா இவங்க இதவே கும்பிட்டுட்டு இங்கேயே கிடப்பாங்க, எருசலேமுக்கு போயிட மாட்டாங்க. தந்திரம், பிசாசுடி தந்திரம். எப்படி ஜனங்களை மடக்கி பிடிக்கிறது? ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா ஆவிக்கிற வாழ்க்கை வாழ்ந்துருவானே. ஒருத்தன் கர்த்தரை துதிச்சிட்டானா அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வானே. ஒருத்தன் கர்த்தரை ஆராய்ச்சிட்டானா அவன் நித்தியஜீவனை பெற்றுக்கொள்வானே. அதனால் துதிக்கப்படக்கூடாது, அதனால் ஜெபிக்கப்படக்கூடாது, அதில் ஆராதனைக்கு போக விடக்கூடாது. இப்படி பிசாசுடி தந்திரம். நீங்கள் பார்வனுடைய தந்திரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும். பார்வன் என்ன சொல்லிட்டான்? முதல்ல போக விடவே மாட்டான். 2வது, வெகு தூரம் போக வேண்டாம், பக்கத்தில் போய் கும்பிட்டுட்டு வாங்கம்மா. அடுத்து ஆண்கள் மாத்திரம் போங்கம்மா. அடுத்து குடும்பம் மாத்திரம் போங்க, குழந்தைகள் வேண்டாம். அடுத்து ஆடு மாடுகளை மாத்திரம் வச்சுட்டு போங்க. ஒவ்வொரு கண்டிஷன் பாருங்க. கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்கக்கூடாது. ஆராதிச்சாங்க என்ன செய்வாங்க? விடுதலை பெற்றுருவாங்கல்ல, ஜீவனை பெற்றுக்கொள்வாங்கள்ல. அதில் இதெல்லாம் பார்வோனின் தந்திரங்கள். எந்த விதத்திலும் உங்களை ஆராதனைக்கு விரோதமாக கெடுக்கிற பிசாசு, துதிக்கிறதுக்கு விரோதமாக கெடுக்கிற பிசாசுக்கு நீங்கள் என்ன சொல்ல செய்தி கொடுக்கவே கூடாது. என் வழிகளில் நடந்த தாவீது போல நீ நடப்பாயாயில். அங்கே அவனுக்கு நித்திய நாள், இவனுக்கு நிரந்தரமான ஒரு வீடு. இங்கே வசனம் போட்டு பாருங்க, நிலையான ஒரு வீட்டை உனக்கு கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். எவ்வளவு பெரிய நன்மையை, அவ்வளோ பெரிய தாவீதுக்கு இருந்தது போல இவனுக்கு கொடுக்கிறார். ஆனால் இவனுக்கு அது லபிக்கலை. காரணம், இவன் என்ன செஞ்சானா, விக்கிரகத்தை பின்பற்ற, விக்கிரகத்தை உண்டாக்கி அதை நமஸ்கரிக்க ஜனங்களையும் ஏவி விட்டு செயல்பட தொடங்கினான். அப்போ ஆண்டு சமூகத்தில் 2 பேருக்கு யார் ஆண்டு சொன்னார்? உதாரணம் சொன்னார், தாவீது நடந்தது போல, என் வழிகளில் தாவீது நடந்தது போல. தாவீது வாழ்வில் நம்ம எல்லாருக்கும் நடத்துகிற சிறப்பு குணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன்கிட்ட துதிக்கிறதான் ஒரு சிறப்பான ஒரு குணாதிசயம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது வேதவசனம் சொல்லுது, தாவீது என் வழிகளில் நடக்கணும்னா அவன் செம்மையான வழியில் நடந்தான். தாவீது எந்த வழி நடத்தானா? செம்மையான வழி எடுத்தான். 33ஆம் சங்கீதத்தில் நீங்கள் 1ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் போட்டு பாருங்கள். கலிகூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அப்போது இந்த தாவீது என்ன வழியில் நடந்தான்னு கேட்டிங்கன்னா, செம்மையான வழியில் நடந்தான். அதனால் கர்த்தருக்கு பிரியமான துதி செஞ்சான். இந்த தாவீது எடுத்து பாருங்க, தாவீது எத்தனை முறை பெலிஸ்த தேசத்தில் ஒளிஞ்சிருக்கிறான், மோவாப் தேசத்தில் அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு அங்கே ஒளிஞ்சிருக்கிறான், அல்லது
இந்த யூதையா விட்டுட்டு எத்தனை பேர் அழைச்சிருக்கிறான். எப்பயாவது ஒரு தடவை தாவீது போன இடத்துல விக்கிரக வழிபாடு செஞ்சுருக்கான்னு பார்த்தீங்களா? என் வழிகளில் நடந்தா அவனுக்கு விக்கிரக வழிபாடு செஞ்சதே கிடையாது. தாவீதுகிட்ட பார்க்கவே முடியாது. அது அப்படியே திருப்பி போடுங்க. எத்தனை மனைவி கட்டினானோ அத்தனை மனைவிக்கும் கோயிலை கட்டி அவன் கும்பிடு சும்மா இருப்பானா? வாருமையா, ஏன் கடவுளுக்கு கோயிலை கட்டி கொடுத்த மட்டும் இல்லை, வாரு அப்படின்னு கூட்டு நினைச்சுப்பா விழ வச்சிருப்பான். அல்லேலூயா. தேவசபை காத்துட்டு தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதை. எந்த விதத்திலும் இந்த நாட்களில் நம்மை கலங்கடிக்கிற, நம்மை தள்ளி விடுகிற, நம்மை தேவனை விட்டு தூரப்படுத்துகிற எந்த காரியத்திலும் நடந்துடவே விடாது. தாவீது போல என் வழியில் நடந்தால் அந்த சாலமோனுக்கும் சொன்னார். இந்த யெரொபெயாம் இந்த யெரொபெயாம் செஞ்ச சேட்டைகளை பாருங்கள். அந்த முதல்ல சாலமோன் செஞ்ச காரியத்தை பாருங்கள். அதாவது 1 ராஜாக்கள் 11 4 முதல் 10 வரைக்கும் இந்த சாலமோன் செஞ்ச சேட்டைகள் இருக்குது. அதில் ஆண்டவர் 2 முறை தரிசனமானதையும் அவர் அவன் மேல் கோபமானதையும் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை 10ஆம் வசனம் வாசித்துங்க. டைம் கடந்து போயிடும். கை கொள்ளாமல் போனதினால் என் வழிகளில் உன் தகப்பனது உன் நடப்பாயாயில் அப்படி சொன்ன ஆண்டவர் இப்போ இவன் நடக்காதனால நினைச்சிட்டான்னா கோபமானார். அதனால் அவன்கிட்டே சொன்னால் உன் ஊழியக்காரனுக்கு நினைச்சிட்ட உன்னுடைய ராஜ்யத்தை பிடுங்கி கொடுப்பேன்ட்டார். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை பாருங்கள். 11ஆம் வசனத்தில் பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் கர்த்தருக்கு சொல்ல. இப்போ விட மாட்டான்னு சொன்னாலும் சரி, இன்னிச்சு வர பறித்து கொடுப்பார். அப்போ எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கு பாருங்கள். நல்லா கவனிங்க. அதுக்கடுத்து இந்த 1 ராஜாக்கள் 14 10 11 வாசிங்க. யெரொபெயாம் குறித்த காரியத்தை வாசிக்கிறோம். ஆகையால் இதோ நான் யெரொபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி யெரொபெயாமுக்கு சுவர் மேல் விடும் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல யெரொபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்றுப்போகும் மட்டும் கழித்து போடுவேன் என்றார். குப்பையை மாதிரி மொத்தத்துக்கு நான் நினைச்சுட்டேன் தூத்து பறக்கி ஒன்றுக்கும் இல்லாமல் அகற்றி விடுகிறார். யெரொபெயாமின் சந்ததியாரில் சாகிறவனை நாய்கள் தின்னும், ஆகாயத்தின் பறவைகள் தின்னும். கர்த்தர் இதை உரைத்தார். ஸ்தோத்திரம். இதுதான் கடுமையான ஒரு வார்த்தை. இந்த மனுஷன் முன்னாடி சரி பின்னாடி சரி கர்த்தருக்கு பிரியமாக நடக்கல. ஆனாலும் கர்த்தர் இந்த சாலமோன் செஞ்ச தவறான காரியமாக யெரொபெயாம் செலக்ட் பண்ணி யெரொபெயாம்கிட்ட கொடுத்து விவரமாக சொல்கிறாரு. இந்த தாவீது போல என் வழியில் நடந்தால் நான் உனக்கு தாவீதுக்கு கட்டது போல நிலையான வீட்டை உனக்கு கட்டி தருவேன், இஸ்ரவேல் உனக்கு தருன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு தகுதி இல்லாத நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு நமக்கு புத்தி இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அது மேன்மையானது. அநேகர் அதை நினைச்சு அசட்டையை விட்டுறாங்க. அவர் ரொம்ப லேசாக நினைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய வாக்கு பண்ணார். தாவீதுக்கு போல நிலையான வீட்டோட கட்டி வச்சுனாரு. இவன் என்ன செஞ்சிருக்கலாம்? கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவர் வழியிலே நடந்திருக்கலாம். இந்த தாவீதை போல நல்லா தெரியும், சாலமோனுடைய அப்பா தாவீதை பற்றி நல்லா தெரியும். நல்ல ஒரு ஜெபிக்கிற மனுஷன், நல்ல துதிக்கிற மனுஷன், நல்ல ஆராதிக்கிற மனுஷன், ஆலய வாஞ்சி உள்ள மனுஷன். அப்போ இந்த தாவீது வழியில் இந்த யெரொபெயாம் நடந்திருக்கலாம், தாவீது வழிகளில் சாலமோன் நடந்திருக்கலாம். ஆனால் 2 மனுஷருக்கும் தாவீது வழியில் நடக்கிறதுக்கு மனசே இல்லை. இன்றைக்கி தேவ சமூக காத்துக்கிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கி கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்.
ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை நல்லா வாசிக்கணும். அநேக காரியங்கள் நமக்கு உண்டு. எத்தனை பேர் கர்த்தருடைய வழியில் நடந்தாங்கன்னா நம்ம தியானிச்சுக்கிட்டுக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சுதந்திர காத்துக்கு நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம கர்த்தர் கற்றுக் கொடுத்த பேதுருவை கற்றுக் கொடுத்த சத்தியத்திற்கு வரும்போது அந்த 21 அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். நமக்கு ஒரு ரோல் மாடலை கத்தனிச்சுட்டாராம் வச்சுட்டு போயிருக்கிறார். நம்ம என்ன செய்யணுமா, அவருடைய அடிச்சுவடுகளில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஊரில் ரோடு எல்லாமே தார் ரோடு அல்லது ஃபேவரல் வாக் ரோடாக இருக்குது. இதில் ஒன்றும் தெரியாது. கிராமத்துக்குள்ளே போய் அல்லது இந்த நம்ம ஊரை விட்டு தாண்டி போய் ஒரு மழை பெஞ்ச போது சாதாரண மண் ரோட்டில் மழை பெஞ்ச பிறகு நடந்தால் ஒரு ஆள் நடந்து போன என்ன செய்யும், தடம் தெரியும். அந்த தடத்தை தான் இங்கே வேறு சொல்லுது அடிச்சுவடுகள். அல்லேலூயா. மழை பெஞ்ச பிறகு நடந்து போனாங்கன்னா அவங்க நடந்து போனது அவங்க பாதம் பதிஞ்சிருக்கும். அப்போது முன்னாடி ஒருத்தர் போயிருக்கிறாரு அப்படின்னா பின்னாடி அவர் பின்னாடியே இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி போயிடலாம். இயேசு நமக்கு அடிச்சுவடுகளை மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். எதுக்கு தெரியுமா, நாம் அந்த அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. இப்போ ஆண்டுடைய அடிச்சுவடுகளில் நம்ம கொஞ்சம் வசனங்களை எடுக்காமல் நம்ம சமயம் இல்லாத கொஞ்சம் மைண்டில் கொண்டு வருவோம். அவர் செபிக்கிறதுல நமக்கு ஒரு மாதிரி வைத்திருக்கிறார். செபிக்கல சோர்ந்து போகாமல் செபிக்கிறதுல அறிவுரையும் சொல்லி வச்சிருக்கிறார். ஆமென். ஏன்னா ஜெபிக்கும் போது என்ன வரும் தெரியுமா, என்ன வரும், சோறு வரும், அசந்துருவோம், தூக்கம் வரும், தூங்குங்க. ஆனால் ஜெபிக்கிற காரியத்தை ஜெபிச்சு முடிச்சிருங்க. கவனிக்கிறீங்களா? நீங்கள் ஜெபிக்க உட்கார்ந்த மாத்திரத்தில் எங்கெல்லாத ஆவிகள் வந்து உங்களை வாயை பழக்கும். ஜெபிக்க உட்கார்ந்த மாத்திரத்தில் 6 அன்னைக்கு வந்த மாத்திரத்தில் பாருங்கள், நீங்கள் நைட்டில் நல்லா தூங்கி வந்திருப்பீங்க, 6 அன்னைக்கு வந்த மாத்திரம் நம்ம வாயை பழக்க வச்சிடும். கொட்டாவியாக வரும். வசனத்தை கேட்கக்கூடாது. இந்த கொட்டாவி இருந்துச்சுன்னா செவி அடைச்சிடும், வார்த்தையில் ஒன்றுமே கேட்காது. அன்று சொல்றது காத்துக்கு தேவைப்படல. ஆனாலும் நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்கள் வீட்டில் செபிக்கும் போது உங்களுக்கு தூக்கம் வச்சுனா தூங்கினாலும் பரவாயில்ல, திரும்பி எந்த ஜெபத்துக்காக உட்காந்தீங்களோ அந்த ஜெபத்தை செஞ்சு முடிச்சிருங்க. அவன் தோற்றுருவான். அல்லேலூயா. ஜெபத்தை நமக்கு முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறார் கர்த்தர். உபவாசத்தை கர்த்தர் நமக்கு முன்மாதிரி வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தை நமக்கு முன்மாதிரி வைத்து போயிருக்கிறார். விசுவாசத்தை அவர் நமக்கு உபதேசமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, மன்னிக்கிற காரியம் நமக்கு முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். அவர் மன்னிச்சாரா? மன்னிப்பை பற்றி உபதேசம் பண்ணாரா? ரெண்டுமே செஞ்சார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 1 வாசித்து பார்த்தீங்கன்னா, செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின நாள் தொடங்கி முதற்கொண்டு சொல்லி போட்டிருக்கோம். அப்போது என்ன அர்த்தம், ஆண்டவர் எதை செஞ்சாரோ அதைத்தான் டீச் பண்ணார். எத்தனை பேர் கலக்குது? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு கிளாஸ் போன மாத்திரத்தில் கிளாஸில் நமக்கு ஒரு சம் போட்டு கொடுக்குறாங்க. நம்ம மிஸ்ஸுனா நாளே அவங்க அந்த சம்மை போட்டு பார்த்து வந்துருந்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப பேர் அப்படி கிடையாது. என்ன செய்றாங்க, புக்கில் பார்த்து அவங்க சார் எழுதி போட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க கடன் அப்படின்னு சொல்லி கடன் வச்சு செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயும் அவங்க நாள் நைட்டில் அந்த சம் போட்டிருந்தாங்கன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எல்லா காரியங்களிலும் அவர் செய்தார். செபித்தார், உபவாசித்தார், மன்னித்தார், ஈகையில் இருந்தார், எல்லா காரியம் செய்தார். செஞ்சதைத்தான் நமக்கு உபதேசமாக போதித்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டு சொல்ற காத்திருக்கிற பிள்ளைகள், இந்த தேவன் கடைசியாக பாருங்கள், சிலுவையில் இருக்கும்போது பரிந்து பேசினார். பிதாவே,
ஸ்தோத்திரம். நம்மகிட்ட இந்த சுபாவம் அவருடைய அடிச்சுவடியில் நடக்கும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம்ல. விரும்பாட்டாலும் அவருடைய அடிச்சுவடியில் நடந்தால் தான் நாம் நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னீங்கன்னா வசனம் சொல்லி என் வழிகளில் நடந்தால், கர்த்தருடைய வழிகளில் நடந்தால் நன்மை உண்டாகும். அப்போ இந்த நன்மை வேணும்னு சொன்னீங்கன்னா நான் எப்படியாவது அவருடைய அடிச்சுவடிகளில் ஏதாவது ஒன்று அந்த விட்டு போன எனக்கு பின்பற்றி வான்னு சொல்லி எனக்கு விட்டு போன ஏதாவது ஒரு சுபாவத்தை, மன்னிக்கிற சுபாவத்தை பிடிச்சிங்க, அல்லது மன்றாட சுபாவத்தை பிடிச்சிங்க, அல்லது தேவ சமூகத்தில் இறக்கத்து சுபாவத்தை பிடிச்சிங்க, அல்லது உபவாசிக்கிற ஒரு சுபாவத்தை பிடிச்சிங்க. ஏதாவது ஒன்று பிடிச்சிருங்க. அடுத்து ஒன்றொன்னா இயேசு சுபாவம் அனைத்தும் நம்ம என்ன சொன்னால் கர்த்தர் நடத்த கிருபை தருவார். அப்படி நடக்கிற பொழுது, நான் தேவனுடைய அடிச்சு நடக்கிற பொழுது நிச்சயமாக என் வாழ்வில் நன்மை உண்டாகும். அப்போது கடந்த நாட்டில் தியானித்தோம், தேவனுக்கு பயந்து நடந்தால் நமக்கு நன்மை உண்டாகும். இன்றைக்கி அவருடைய வழிகளில் நடந்தால் நன்மை உண்டாகும். தேவன் தாமே தொடர்ந்து நம்மை நன்மை உண்டாக எல்லா காரியம் நம்மை நடத்துவாராக. ஆமென். அன்பினானவரே கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமைப்பிதாவே, இந்த வேலை தேவ சமூகத்தில் நாங்கள் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இம்மட்டும் எங்களை இந்த நாளுடைய கர்த்தாவே உங்களுடைய சத்தியத்தில் நடத்தி வந்திருக்கார் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கார் ஸ்தோத்திரம். நீ பகிர்ந்து கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையிலும் நாங்கள் உமக்கு கீழ்ப்படி நடக்க உதவி செய்யும். ஆனால் ஒருவேளை சாமுவேல் நடந்து போல உங்கள் பிள்ளைகள் நடக்கலை, தாவீது நடந்தது போல் அவங்க பிள்ளைகள் நடக்கலை. ஆண்டவரை யெரொபெயாமையும் சாலமோனையும் தாவீதை ஒரு முன்மாதிரியாக வச்சுங்க. ஆண்டவரை புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எங்களுக்கு உண்மையே முன்மாதிரியாக வச்சுருக்கீங்க. ஆண்டவரை உன்னிடத்தில் இருக்கிறதான செபிக்கிற, உபவாசிக்கிற, ஆண்டவரை மன்னிக்கிற, இறங்குகிற, பரிந்து பேசுகிற அந்த அடிச்சுவடுகளை நாங்கள் நடந்து என் வழியில் நடந்தால் நன்மை உண்டாக சொன்ன ஆண்டவருடைய சமூகம் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நன்மை இன்னும் பெற்றுக்கொள்ள தாமதிக்கிறோம். உங்கள் வழிகளில் நடந்து, உங்கள் அடிச்சுவடு நடந்து நன்மை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரை நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, வந்த பிள்ளை ஆசிரிங்க, கிருபை நிரப்புங்க. உங்களுடைய சுபாவத்தின்படி நாங்கள் நடந்து நன்மையை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. இரட்சகரை மீட்பர் இயேசு நாமத்தில் மன்றாடி கேட்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.